இப்போ இந்த பூமியில் வாழ்கிற ஒரு கூட்டத்தை எடுத்து பார்த்தா ஊன உறுப்பு உள்ளவர்கள், அதாவது சரீரத்தின் அவயங்கள் ஒன்று பழுதுபட்டது, குறை உறுப்பு உள்ளவர்கள், பிறப்பிலே இப்படிப்பட்டதான ஊனமுடையவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ விரும்புகிறார்கள். அதற்காக பல பிரயாசம் எடுக்கிறாங்க. பூமியில் அவங்களுடைய செயல். ரெண்டாவது, இந்த பூமியில் எடுத்து பாருங்கள், அட்ட தரித்திரமாக இருக்கிறாங்க. அதாவது பசியும் பட்டினியுமான அனுபவம். பசி பட்டினி, படுக்கக்கூடிய இடம் இல்லாதவங்க, தங்க இடம் இல்லை, உடுக்க சரியான வஸ்திரம் இல்லை, நல்ல ஆகாரம் இல்லை. இப்போ இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? இந்த பஸ் ஸ்டாண்டுகளில் பார்க்கலாம், அந்த வழியோரங்களில் பார்க்கலாம். தங்குறதுக்கான இடம் இல்லை, நல்ல வஸ்திரங்கள் இல்லை, நல்ல ஒரு ஆகாரம் இல்லை. அவங்களும் இந்த பூமியில் என்ன செய்கிறாங்க? வாழ்கிறாங்க, வாழ விரும்புகிறாங்க, வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆதரவற்றவர்களும் இந்த பூமியில் வாழ்கிறாங்க. அதாவது சொந்தம் பந்தம் பாசம் அப்படின்னு இல்லை, முதியோர் இல்லம், அநாத ஆசிரமங்களில் வாழ்கிறாங்க. கைவிடப்பட்டவைகள், அநாதைகள், இப்படி ஒரு கூட்டம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அன்புக்குரியவங்களே இல்லை, அவங்கள நேசிக்கிறதுக்கோ, அவங்களுக்கு பாசம் காட்டுறதுக்கோ, அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கோ யாருமே இல்லை. அவங்களும் ஒரு கூட்டம் இந்த பூமியில் வாழ்கிறாங்க. அநாத பிள்ளைகளாகவே அவங்க வாழ்ந்து வாழ்க்கையில் சாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. முதியோர் இல்லத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள்லேருந்து சிலர் முதியோர் இல்லங்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இப்படியும் ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க? வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள். அதாவது அறிவு வந்த காலத்திலிருந்து அவங்களுக்கு சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள். அதாவது நிம்மதியே இல்லைங்கிற நிலவரத்தில் வாழ்கிற. சமீபமாக தான் இதை ரொம்ப யோசித்தேன். நிம்மதியே இல்லை. வாழ்ந்து வளர்ந்து வரும்போது குடும்ப சூழ்நிலைகளில் நிம்மதி இருந்திருக்காய், சொந்த வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும், திருமணமான பிற்பாடு ஒரு வாழ்க்கை போராட்டமாக இருந்திருக்கும், பிள்ளைகளால் ஒரு பெரிய போராட்டம். அதாவது சுருக்கமாக சொன்னால் நிம்மதியான வாழ்க்கை இல்லை. அவங்களும் வாழ்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வாழ விரும்புகிறாங்க. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அவங்க பெரிய நிம்மதி, இளைப்பாறுதல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு குறிக்கப்பட்ட காலத்திலேருந்தே சோதனை, போராட்டம், பிரச்சனை, இப்படிப்பட்ட நிலவரத்தில் உள்ளவங்க வாழ்கிறாங்க. சரியா? இப்போ ஒரு 4 கூட்டம் சொல்லியிருக்கோம், அப்படி தானே? ஒரு 5வது கூட்டமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பூமியில் வாழும்போது என்ன சொல்லலான்னா பைத்தியமாக இருக்கிறேன். எங்கே வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியலை. எங்கே வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதே தெரியலை. குளிக்கணுமா, ட்ரெஸ் மாற்றணுமா, என்ன சாப்பிடணும் அப்படின்னே இல்லை. இப்படி ஒரு பெருங்கூட்டம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இவங்கெல்லாம் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கூட்டம் பைத்தியமாகவே, கிறுக்காகவே, நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் ஒன்றுமில்லாத நிலவரத்தில், சுத்தம் இல்லாமல், நல்ல வஸ்திரம் இல்லாமல், நல்ல ஆகாரம் இல்லாமல், அது போக்கில் ரோடும் தெருவும் திண்ணையுமா அப்படி போக்கில் செய்கிறாங்க. சிலர் அவங்கள ஏசுகிறாங்க, சிலர் அவங்கள அடிக்கிறாங்க, அவங்க எங்கேயோ படுக்கிறாங்க, எதையோ சாப்பிட்றாங்க. இவங்களும் வாழ்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, வாழ விரும்புகிறாங்க. இவங்க வாழ்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னொரு கூட்டம் இந்த பூமியில் வாழுது. அந்த கூட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, யாரை சுரண்டினாலும் சரி, எப்படினாலும் சரி, நம்ம வாழ்ந்துடணும். என்னால் யார் அழிகிறாங்க, என்னால் யாருக்கு கஷ்டம் வருது, என்னால் யாருக்கு வேதனை வருது அப்படிலாம் கிடையாது. தான் வாழணும், தன்னுடைய குடும்பம் வாழணும். அதற்காக ஒரு கூட்டம் எதையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, வாழ்கிறதுக்கு பிரயாசப்பட்டிருக்காங்க. எப்படியாயிலும் வாழ்ந்துடணும், தான் மட்டும் வாழணும், மற்றவங்க வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதனால எந்த விதமான கஷ்டம், எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவே விரும்பாமல் ஒரு கூட்டம் வாழ்கிறோம். அவங்களுடைய லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமாக அந்த ஸ்டைல்லே போகுது. அநியாயமாக சம்பாதிக்கிறது, அநியாயமாக வாழ்கிறது, அநியாயமாய் காரியத்தை செய்கிறது. அவங்களோட லைஃப்பில் எல்லாமே அநியாயமாட்டே வாழ்கிறாங்க. எல்லாமே அநியாயம், எதுவுமே நீதியாக இருக்கான்னா அநியாயமாக சேர்க்கிறது, அநியாயம் எல்லாம் எவ்வளோ விதத்தில், பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ எதுவானாலும் சரி,
தனக்கு புரோஜனமா இருக்குமா என்கிற யோசனையே இல்லாமல் புரோஜனமற்ற ஒன்றை சேர்த்து புரோஜனமற்ற மாயைக்கு உட்பட்டு, அதாவது சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை மாயைன்னு சொன்னது போல தங்களை அறிவாளிகளாய் நினைத்து, தங்களை ஞானவான்களாய் நினைத்து, தங்களை கனவான்களாய் நினைத்து இந்த பூமியிலிருந்து கொண்டு போக முடியாத, தன்னோடு கூட வராத ஒன்றை எவ்வளவாய் சேர்க்க முடியுமோ, அதற்காக எந்த மனிதர்களை ஏமாற்ற முடியுமோ, எப்படி எத்தி திரடி எப்படி அநியாயமாக சம்பாதிக்க முடியுமோ, அநியாயமாக சேர்க்க முடியுமோ, அப்படி ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்குது. அதுக்கு நரகமே உனக்கு கிடைக்கும்னால அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை, உணர முடியலை, அதுக்கு ஏற்று அவங்க வாழ முடியலை. அவங்க வாழ்க்கையே வாழ்றாங்க, அவங்க வாழ்க்கையே வாழ்றாங்க, அநியாயமாட்டே வாழ்வதை வாழ்க்கையாவே வச்சிருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வாழணும்னு நினைக்கிறாங்க. இதை எப்படி சொல்லலாம்? எந்த விதத்திலும் திருந்த வேண்டும், நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விதத்தில் இல்லை. ரைட்டா? ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் எப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் நம்முடைய லைஃப்பில் பரலோக நம்பிக்கையோடு சந்தோஷப்பட முடியாத ஒரு கூட்டமாக நம்ம இருக்கோம். நல்ல ஒரு ரட்சிப்பு கர்த்தர் தந்திருக்கிறார், நல்ல ஒரு ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு கிருபைகள், உண்மையான சத்திய வசனங்கள். வானமும் பூமியும் மாறி போனாலும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றும் ஒழியாது அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானோர் இவ்வளவு பெரிதான ரட்சிப்புங்கிற ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் நிச்சயம், பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கை, நல்ல சத்திய வசனங்கள், வெளிப்பாடுகள், நல்ல கர்த்தருடைய ஊழியம், நல்ல தெய்வ ஜனங்கள், என்ன இருக்கோ இல்லையோ எல்லாவற்றின் மத்தியிலும் ஜெபம் பண்ணி ஒரு நல்ல சமாதானம், இளைப்பாறுதல், சந்தோஷம். தெய்வ சமூகத்துக்கு வரும்போது என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து உன்னை மகள பண்ணுவேன் என்கிறது போல ஒரு பெரிய சந்தோஷம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இவையெல்லாம் இருந்தும் நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துரு நம்மளை வஞ்சிக்கிறதுனால் நம்மளும் சில நேரங்களில் ஏன் தான் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடும். என்னத்த வாழ்க்கை, என்னத்த பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறோம். சமீபமாக ஒரு 2 வாரத்துக்குள்ளே இருக்கும் இந்த கருத்துக்கள் அப்படியே தியானிச்சு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எவ்வளோ மேன்மையான அனுபவம்! தாயின் கருவில் உற்பத்தி ஆனதிலிருந்து இந்நாள் வரைக்கும் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா! இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகளோ போராட்டங்களோ எந்த பிரச்சனைகள், எந்த பாடுகள், எந்த சிலுவையின் அனுபவங்கள் வந்தாலும் அவையெல்லாம் நமக்கு மகிமையானது. அவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, இளைப்பாறுதலை, ஆறுதலை, நம்மளை தேற்றுகிற அனுபவத்தை தந்து கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். அல்லேலூயா! நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற ஜனம்! உலகத்தில் இருக்க எல்லாரை விட பாக்கியம் பெற்ற ஜனம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட மேன்மையான ஜனங்கள், இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை விட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா! சாதாரணப்பட்டவங்க இல்லை, இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க இல்லை, பரலோகத்தில் வாழ்கிறவங்க. அல்லேலூயா! இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க இல்லை, தேவனோடு வாழ்கிறவங்க. அல்லேலூயா! கண்களை மூடுமா, கொஞ்ச நேரம் நம்ம யோசித்து பார்ப்போம், கொஞ்ச நேரம் நம்முடைய லைஃப்பை ஆராய்ந்து பார்ப்போம். உலகத்தில் யார் யாரோ எப்படிப்பட்டவங்க இல்லாமல் வாழ்கிறாங்க, நிறைய ஆங்கிள் அதை சிந்திக்கலாம். காட்டுவாசிகள், பல கிராமங்களில் மலைவாசிகள், இப்படியெல்லாம் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அவங்களும் நம்மளை போல மனிதர்கள் தான். அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது, அவங்களுக்குள்ளும் வாஞ்சைகள், விருப்பங்கள் இருக்குது. ஆனால் அவங்க இருக்கிற இடத்த விட்டே வெளியே வர்றதில்லை, வெளியே வர விரும்புறதில்லை. அவங்களும் ஒரு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறாங்க. கர்த்தரோ நம்மை அழைத்து வேறு பிரித்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்பட்ட அனுபவத்தில் ஆபவுக்கு சொல்றது போல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையிலும் கிடையிலும் ஆடுகளும் இல்லாமல் போனாலும், திராட்சை செடியில் பலனற்று போனாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லார், உடைய ஆவி, பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருந்தீரே, உடைய சமூகத்தை விட்டு தள்ளாமல் இருந்தீரே,
தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட அனுபவத்தை தந்திருக்கிறீரே. மிகுந்த கிருபையினால் நம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாயை, எல்லாவற்றுக்கு மேலாய் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் தருகிறார். ஓ ஷகரபலங்கரமனா. உலகம் இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை புறக்கணித்து கொண்டிருக்கிறது. நாமோ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஓ ஷகரபலங் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நானே நீதி உள்ள நியாயாதிபதி என்று சொன்ன தெய்வம் ஷகரபலங்கரமனா. அப்படி ஒரு உண்மை உள்ள நீதி உள்ள தெய்வத்தை கண்டு ஓ ரபா ஷகரபலங்கரபலா தெய்வ பயத்தோடு இந்த பூமியில் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். ஆனால் புசித்து குடித்து சந்தோஷப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டி இருப்பார். ஆனால் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போய் கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு சுகத்தை தந்து கொண்டிருப்பாரானால், நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்துக் கொண்டிருப்பாரானால், பரிசுத்தமாக்கப்படும்படியான சத்திய வசனத்தை தருவாரானால், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் நமக்குள்ளே வாழ்வார் என்று சொன்னால், இந்த உலக ஜனத்தை விட பாக்கியம் பெற்ற ஜனமாய் பரலோக வாசியாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருப்பாரானால், நீங்களும் நானும் பாக்கியம் பெற்ற ஜனம், நீங்களும் நானும் பாக்கியம் பெற்ற ஜனம். ஓ ரபா ஷகரபலங்கரமனா ரிபபலா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம், பாக்கியம் பெற்ற ஜனம். ஷபானா ரிபா கரபலா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் ஆமென் ஆமென். சந்தோஷப்பட்டு கழிகிறோம், சந்தோஷப்பட்டு கழிகிறோம், சந்தோஷப்பட்டு கழிகிறோம். தேவனுக்குள்ளே கர்த்தர் நம்மை எவ்வளவா 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 ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென் 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 ஆமென். துனா மனா ரபபலங் கரபலா ஷக்கரபலா. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. ஷமனக துடபலங்கரபலகரபல கரிபபலங்கரமனா. நம்மை படைத்த போது 2 கால் 2 கை, நல்ல கண்கள், நல்ல சரீரம், படித்தோமா படிக்கலையானாலும் வாழ்க்கையில் கொஞ்சம் சுத்தமாக இருப்பதற்கு கற்றுத்தந்து, இந்த உலகத்தின் எத்தனையோ வித பாவ சோதனைகள் நம்மை மேற்கொண்ட போதும் குறிக்கப்பட்ட நாளில் கர்த்தர் ரட்சித்து அவருடைய பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்தில் வச்சு எத்தனை மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் கரபாலா கரிபாபாலா கரமானா